guys, Assalamu alaikum. Welcome to our Jahanna's Cooking. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது 2 செகண்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் வீடியோக்குள்ளே போய். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் மாட்டுத்தாவணி சத்யாவுக்கு தாங்க வந்திருக்கேன். பக்கத்தில் கார் போட்டு அங்கேயே டீ குடிச்சிட்டு இப்போ சத்யாவுக்கு வந்தாச்சுங்க காரை கொண்டுக்கிட்டு. சத்யாவுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த டைம் சம்மர் டைமாக இருக்குது, குழு குழு ஏசி வாங்க வந்திருப்பேன்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லைங்க, எங்களுக்கு மொபைல் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். அது இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் மாடல் ரெட்மி ப்ரோ தான் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சத்யாவை ஃபுல் விசிட் பண்ணிவிட்டு நான் எப்படி லாஸ்ட் வீடியோ ஜேம்சன் கோவில் போட்டிருந்தேனோ அதே மாதிரி இந்த ஒரே கடையில் லேப்டாப்பு, அப்புறம் ஃபோனு, நெக்ஸ்ட்டு டிவி, சோனி கம்பெனியில் டிவி பார்க்க வந்திருக்கோம். அது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு கேட்போம். இந்த சோனி கம்பெனியில் இந்த டிவி பிராவா டிவி, சோனியில் பிராவா டிவின்னு இப்போ வந்திருக்காங்க. நிறைய ஃபியூச்சரோடு வந்திருக்கான். ஃபுல் ஹெச்டி 4K 3,15,000. நீங்கள் எவ்வளோ ஆஃபர் பண்ணி எவ்வளோ கொடுக்குறீங்க? இந்த டிவி காட்டுறது 75 இன்ச்சு, ஆனால் நம்ம வாங்க போகிறது 85 இன்ச்சு. ஓ, இது 75, இது இன்னைக்கு இந்த ஆஃபர் டைமில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சோனி அபவுட் 10 lakh இருந்தாலும் சரி. இன்னைக்கு ரேட்டு நமக்கு 3,62,000 நேற்று எழுதி கொடுத்தாங்க. ஒரு 2 இது குறைச்சி போடுங்கன்னா 2,000 ரூபா குறைச்சி 3,60,000 வரைக்கும் வந்திருக்குறாங்க. இப்போ நாங்கள் ஸ்டாஃப்கிட்ட கேட்டோம், இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் என்ன, இப்போ என்ன மாதிரி டிவி போய்கிட்டு இருக்கு, ஃபைனல் என்ன ப்ரைஸு எல்லாம் கேட்டோம். அதில் டீட்டெயிலாக சொன்னாங்கங்க. இப்போ 95 இன்ச் தான் லாஸ்ட் மாடலாம். ஆனால் 95 இன்ச்சு 10 லட்சம் வருமா. இந்த 85 இன்ச்சு 75 இன்ச்சு 85,000 அந்த மாதிரி வருமாங்க. 85 இன்ச்சு 3,00,000 சொச்சம் வருமாங்க. அது அவங்களால ஃபைனல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கடையில் என்னென்ன இருக்குது, இவங்க இந்த கடை ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், 3 ஃப்ளோர் வரை இருக்குது. இப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா மொபைல் பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருக்கோம். 14+ ப்ரோவோட ஃபுல் நம்மளுக்கு என்னென்ன அதோட அட்வான்டேஜ் எல்லாமே நம்ம கேட்போம். ரெட்மி நோட் ப்ரோ பற்றி சொல்லுங்கள். நான் வீலாக் பண்ணுறோம், வீலாக்காண்டி கேட்குறோம். இப்போ அந்த ப்ராடக்ட்லாம் எடுத்து காட்டுங்க. இந்த கலர் தான் கேட்குறோம். இதுதான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும். இதை பற்றி ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லுங்கள். ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மற்ற இதில் ப்ரோ இருக்குது, நோட் 14 இருக்குது. இந்த சீரீஸில் என்ன ஆகும்னா மெயின் கேமரா, அல்ட்ரா வைடு, மேக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் கேமரா வரும். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 50 MP ப்ளஸ் டெலிஃபோட்டோ கேமரா 50 MP ப்ளஸ் அல்ட்ரா வைடு 8 MP அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் கேமரா வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா பொறுத்த வரைக்கும் சோனியோட லைட் 800 சென்சர் கொடுத்துருப்பாங்க. அப்படின்றப்ப கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கிளியராக இதில் இருக்குது. சோனியோட ஒரிஜினல் சென்சார் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோனியோட லைட் ஃபியூஷன் 800 இமேஜ் சென்சார் கொடுத்துருப்பாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அவுட்டோர்லையும் சரி, இன்டோர்லையும் சரி, நைட் மோடு இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை ஏஐ ஆப்ஷன்ஸ் 20+ ஏஐ ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜஸ்ட் நீங்கள் சர்க்கிள் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் ஜஸ்ட்டு சர்க்கிள் பண்ணி அதோட என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸும் சரி, வீடியோஸும் சரி, எந்த ஒரு இதெல்லாம் தம்பி நான் யூஸ் பண்ண போகிறேன், வாங்க போகிறேன் தம்பி. இந்த இதுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டாக கொடுக்கும். 30 நாள் சொல்லியிருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு கிஃப்ட் என்ன என்ன. இப்போ நம்ம மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ரேட்டில் ஆஃபர் பண்ணணுமா இல்லை உங்களுக்கு கிஃப்ட் வேணுமான்னு கேட்டாங்க. எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு கிஃப்டே கொடுத்துருங்கன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வாட்ச் ஒன்று கொடுத்தாங்க. அது இந்த வாட்ச் தான் கொடுத்தாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க இதில் ப்ரைஸில் ஒரு 1000 rupees கம்மி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் என்ன ப்ரைஸோ அதை விட கம்மியாக தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அவங்களால பெஸ்ட்டு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கப்ப என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி என் கொழுந்தனும் பக்கத்தில் டீ குடிக்க வந்திருந்தாங்க. பிடிஆர் கடைக்கு, மாட்டுத்தாவணி தானே, அவங்களுக்கு புதூர்லேருந்து பக்கன்றனால அங்கே டீ குடிக்க வந்திருந்தாங்க. அப்போ சரி நாங்கள் இங்கே தான் இருக்கோன்னோடனே உடனே சத்யாவுக்கு வந்துட்டாங்க. அவங்களும் சும்மா டிவி எப்படி என்ன மாதிரி ரேட்டில் இருக்குது,
அப்புறம் ஸ்பீக்கர்லாம் என்ன மாதிரி ரேட்டில் இருக்குதுன்னு சும்மா விசாரித்தாங்க. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதையும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேட்போம். வெப்ஓஎஸ்னு சொல்லுவாங்க. அவனோட ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுப்பாங்க. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் ஒரு லிமிடெட் அப்ளிகேஷன் ஒரு 10 அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வேணா ஆப் ஸ்டோர் கொடுப்பாங்க. அந்த ஆப் ஸ்டோர் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ இந்த அதுல வந்து கூகுள் ஏஐ டிவின்னு சொல்லுவாங்க. இந்த கூகுள் இந்த கூகுள் ஏஐ டிவினால நமக்கு என்ன யூசேஜ் அப்படின்னா டிவில 10,000 அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. 10,000 அப்ளிகேஷன் டிவில டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு 1 lakh கண்டென்ட் டிவில கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ். இதுல வாய்ஸ் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா அலெக்சா பிக்ஸ்மி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அலெக்சா பிக்ஸ்மில வந்து நம்ம ப்ரொனன்சியேஷன் கரெக்டா கொடுத்தா மட்டும் அதுக்கு அசஸ் பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து சொல்லவே தேவை. நம்மளோட ஸ்லாங்ல தப்பா பேசணும் அது அசஸ் பண்ணணும். எல்லா டிவிலையும் பாத்தீங்கன்னா ரிமோட் மூலமா அசஸ் பண்ற மாதிரி போகுது. அதுல என்ன பண்ணிருப்பாங்க ஹேண்ட் ஃப்ரீ வாய்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் ஃப்ரீ வாய்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னா கீழே அந்த மாதிரி ஒரு பட்டன் கீழே ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு அசசரிஸ் இல்லாம டிவி வந்து நீங்க வாய்ஸ் மூலமாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே கூகுள் ஓபன் யூடியூப்னா யூடியூப் ஓபன், ஓகே கூகுள் பிளே விஜய் சாங் அப்படின்னா விஜய் சாங் பிளே, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு. எல்லா டிவிலையும் நார்மல் 4K டெக்னாலஜிஸ். அது 4K ஓட வேலை என்ன அப்படின்னா ஒரு 720p வீடியோவை 2160 வீடியோ கன்வெர்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா பிக்சல்ஸ் கலர் லாஸ் ஆகும், கலர் என்ஹான்ஸ் ஆகும், பிக்சல்ஸ் உடை. இதுல என்ன பண்ணிப்போனா சோனியோட எக்ஸூம் ப்ராசஸ் ஆட் பண்ணிருக்கோம். அது போக 4K HDR ப்ராசஸும் ஆட் பண்ணிருக்கோம். ஒரு நார்மலாக வாட்ஸ்அப்ல பிக்ஸ் ஷேர் பண்றப்ப என்ன உடையும், இதே HDR கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்றப்ப உடையாது. இது மட்டும் இல்லாம சோனியோட ப்ராசஸ் ஆட் பண்ணிருக்கிறப்ப இன்னும் பிக்சர்ஸ் குவாலிட்டி நேச்சுரலாகவும் கலர் வால்யூமும் நேச்சுரலாகவும் கொடுத்துருப்பாங்க. இந்த கலர் வால்யூமுக்காக சோனியோட மைண்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா சினிமாட்டிக் பிக்சர், சினிமாட்டிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கலர் வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க ட்ரிம்லெஸ் ப்ரோ அப்படின்னு ஒரு இது என்ன பண்ணுவாங்கன்னா நேச்சுரலா 100 ஒவ்வொரு கலரையும் வெரிஃபிகேஷன் டெக்னாலஜி. அது போக இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் கொடுத்துருப்பாங்க. டால்பி விஷன் மீன்ஸ் ஆமா அட்மாஸ் ஸ்பீக்கரோட கொடுத்துருப்பாங்க. டிவிலே அட்மாஸ் ஸ்பீக்கரோட இன்பில்டா கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்பீக்கருமே நார்மலா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா எக்ஸ்பேலன்ஸ்டு ஸ்பீக்கர்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பீக்கரோட சைஸ் ஓவல் சைஸ். அப்ப எந்த ஒரு நாய்ஸ் செதறாம, அதாவது ஒரு நாய்ஸ் இறையும் விடாம இருக்கிறது ஓவல் சைஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. சோனி பிக்சர்ஸ் கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த சோனி பிக்சர்ஸ் கோட் அப்படின்னா இப்ப ஒரு 70% மூவி ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே சோனில எடுத்த கேமரால சோனி ப்ரொடியூஸ் பண்ற மூவிஸ், சோனி மூவிஸ். அத இந்த டிவில மூவி வந்து ஒரு 10 days இல்ல 1 daysல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பார்த்துக்கலாம். ஆமா, இன்க்ளூடிங் சோனி கஸ்டமர்ஸ்க்காக இந்த டிவி வாங்குற கஸ்டமர்க்காக 15 பாயிண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 டிக்கெட்ஸ் 15 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பார்க்கலாம். 15 மூவிஸ் அதுக்கு மேலே நம்ம வேணா சென்டர்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கூகுள் டிவி அப்படின்னால டிவியை வந்து நீங்க யார் வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தம்பி மெயில் போட்டீங்கன்னா அவங்களுக்குரிய ஃபீச்சர்ஸ் கொடுக்கும், உங்க மெயில் போட்டீங்கன்னா நீங்க யூஸ் அந்த மாதிரி யார் யூஸ் பண்றாங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது போக டிவியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் அப்டேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம மொபைல் எப்படி அப்டேட் பண்ணுவோம் அது மாதிரி டிவியும் நீங்கள் ஒரு 5 yearsக்கு அப்புறம் ஏதாச்சும் புது அப்டேட் வந்துடும். டிவி அப்டேட் பண்ண அந்த புது ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ டிவிலேயே உங்களுக்கு இன்க்ளூடாக 16 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க. இன்க்ளூட் ஸ்டோரேஜ் 16 GB ஸ்டோரேஜ், 4 GB 2 GB ரேம், இன்க்ளூட் ரேம் வந்து அது போக 16 GB ஸ்டோரேஜ்லேயே உங்களுக்கு ரேம் கொடுத்துருவாங்க. நீங்கள் மூவி சாங்ஸு அதாவது ரொம்ப சேவ் பண்ண தேவையில்லை. ஏன்னா 10,000 அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார், எம்எக்ஸ், ஸ்பாட்டிஃபை அதில் அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா அது அவனோட ஓன் லிமிடெட் அப்ளிகேஷன் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணும். இது கூகுள் நமக்கான டிவி நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி டிவியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 10,000 அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப நம்ம எதுவுமே மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ண மாட்டோம். நமக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா டிவியில இவங்கள்ட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாரண்டி எல்லா டிவிக்கும் 1 year தான். தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் பேசுங்க. நான் இப்படி மைண்ட் செட்டப் எது வேணாலும் 52,000 அதுல அந்த பாக்ஸ்ல எவ்வளவு போட்டுருக்கோம்? எம்ஆர்பி ரேட்லாம் 4 lakh மேல 5 லட்சம் அதுல இருந்து நம்ம சார் பெஸ்ட் ரேட் வந்து மேனேஜ் அவங்க போட் பண்ணி 1000 சொன்னாங்க. அதே பண்ணிட்டு வயர்லெஸ் மீன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிராண்ட் ஸ்பீக்கர் தனி பவர் கனெக்ஷன், அதான் வயர்லெஸ். தனியா ஒரு பவர் வரும். இப்போ நம்ம இதுல இருந்து பவர் கொடுக்கணும், அது தனியா வயர்.
இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கங்க. அது வந்து வயர்லெஸ் சார்ஜர் வந்து அவங்களுக்கு வந்து ஐஃபோனுக்கு போடுறது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நாங்கள் வாங்கிக்கிட்டு அப்புறம் எங்கள் டேடி வந்து அன்பாக்சிங் பண்ணுறாங்க மொபைல். லேட்டஸ்ட் மாடலில் ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ் 5Gங்க. இது என்ன கலர் டேடி? ப்ளூ. ஸ்பெக்ட்ரா ப்ளூ. சரி, ஓகே. இது ஆஃபர் தர்றாங்கம்மா. நீங்க ஆக்சுவலா இதுக்கு என்னென்ன சொன்னீங்க? இயர்ஃபோன் கூட தர்றீங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று. இல்ல இயர்ஃபோன் இல்லாட்டி இந்த இல்ல தம்பி யூஸர் ஏதாவது ஒண்ணுதே. இது வந்து இதுக்குள்ளது. இன்னொன்று இப்போ ரேட்டில் காம்ப்ளிமெண்ட் பண்ணலாட்டி நம்மளுக்கு வந்து இந்த சவுண்ட் பாரு ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குறாங்கங்க. அப்படி ரேட்டில் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஃப்ரீ கிஃப்ட்டு இல்லைனுங்க. இப்போ அன்பாக்சிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். டாடி அதை இப்படி இந்த சைடு பேக் ஓகே சரி, ஓகே. இப்போ ஆன் பண்ணுறதை காமிங்க. ஓகே, ஓ இப்போ சேஃப்டியாக கொடுக்குறாங்க. ஆமாம், தக்கனவா தம்பி அது கரெக்டான செட்டிங். லேட் ஆகும் டாடி. தெரியுது நல்லாவே தெரியுது. சார்ஜரு இதெல்லாம் அப்புறமே செட் பண்ணிக்குவோம். ஸ்கிப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன ஆல்பம் இதுனா உங்களுக்கு ஐக்கன்ஸ் எல்லாமே சைடில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி. இது அப்படின்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இங்கே வருங்க. இங்கே இப்போ இதை பாரு. சார்ஜர் எடுக்கல. ஓ 90 வாட்ஸ் அது. ஓகே 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 அவ்வளோதான் அக்சசரிஸ். அப்புறம் மெனு புக்கை மட்டும் காமிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்த்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அவங்களே அன்பாக்சிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதோட அக்சசரிஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஃபோனு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களே டீட்டெயிலாக கேஸ்லாம் போட்டு எங்களுக்கு சிம்லாம் போட்டு பெர்ஃபெக்டாக எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்களும் பே பண்ணியாச்சு. பே பண்ணிட்டு வாங்கிக்கிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ ஃபுல் ஃபோட்டோ எடுத்து நம்ம அந்த ஃபோனை வந்து செக் பண்ண போகிறோம். ஃபோட்டோலாம் கிளியராக இருக்குது. நைட் மோட்லையாக இருக்கட்டும், நம்ம ஷேக்கிங் மோடில் எல்லாமே எப்படி எடுத்தாலும் நம்ம ஃபோட்டோ வந்து கிளியராக கிடைக்கும். 1 லட்சம் 2 லட்சத்தில் உள்ள செல்லில் உள்ள அம்பட்டு ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. இதில் எல்லா ஃபியூச்சரும் இருக்குன்னு எங்கள் டேடி இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்து
எடுத்து பார்த்துட்டு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணது அக்சசரிஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். இதில் டிவியை பற்றி ஃபோனை பற்றி எல்லா தகவலும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் முக்கியங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்கான வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.